பலாலியில் தொடரும் போராட்டம். குடிநீர் தாங்கி மலசலக்கூடம் என்பவற்றை போலீசார் எடுத்துச் சென்றதால் மக்கள் பெரும் அவதே. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை அனுரவை இருகரம் கூப்பி கும்பிட்டு கேட்டுவிட்டோம். ரவிகரன் எம்பி ஆதங்கம். வடமாகாண யூடோ போட்டியில் முல்லைத்தீவு மகளிர் அணி சாதனை. தமிழின படுகொலையின் சாட்சியே செம்மணி மனித புதைக்குழி அருட்தந்தை மா சக்திவேல். தமிழ் முஸ்லிம் பேரவையின் கூட்டணியின் பிரதிநிதியாக பெயரிடப்பட்டுள்ள ராதாகிருஷ்ணன். அரசாங்கத்துக்கு தைரியம் இருந்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும். சாமர சம்பத் சுட்டிக்காட்டு. வலிவடக்கு காணி விடுவிப்பு தொடர்பில் மயிலட்டி மக்களுடன் ஸ்ரீதரன் எம்பி கலந்துரையாடல். வெளிநாட்டில் இருக்கும் ஃபசல் ராஜபக்சவுக்கு சிக்கல். அதிரடியாக களமிறக்கப்படவுள்ள சர்வதேச போலீசார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை மாற்ற நடவடிக்கை. நீதி அமைச்சரின் அறிவிப்பு. மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டது அரசாங்கம். நாமல் வெளியிட்டு அறிவிப்பு. வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 6வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். தமது காணிகளில் ராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகளற்று வாழ்ந்து வரும் நிலையில் தமது வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதேவேளை கடந்த வாரங்களில் போராட்டக்காரர்கள் பயன்படுத்தினார்கள் என பலாலி பொதுநோக்கு மண்டபத்தில் காணப்பட்டு வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசலக்கூடம் என்பவற்றை பலாலி போலீசார் அவ்விடத்தில் இருந்து எடுத்து சென்று போலீஸ் நிலையத்தில் வைத்திருப்பதனால் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குடிநீர் மற்றும் மலசலக்கூடங்களின்றி பல்வேறு இன்னல்களையும் அனுபவித்தனர். அத்துடன் தற்காலிக கொட்டகை அமைக்கவும் தரப்பால் கட்ட 2 தடிகளை நாட்டக்கூட போலீசார் அனுமதிக்காததால் கைகளினால் தரப்பாலை பிடித்தவாறு வெயிலின் கொடுமையில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொண்டு முதியவர்கள் உள்ளிட்டவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலாலி மக்களுடைய உரிமைக்கான இந்த போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 6வது வாரமாக அவர்கள் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவம் தேவையற்ற முறையில் தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான இந்த தொடர் போராட்டத்துக்கான முழு ஆதரவுகளும் எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். ஆனால் பேசுவதால் கிடைக்கும் என்பதல்ல. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதிக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கடிதம் எழுதியிருக்கிறோம். இது தொடர்பாக தங்களோடு பேச வேண்டும் என்று அதற்கான அனுமதியும் கோரியிருக்கிறோம். விரைவாக இந்த மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், குறும்பசிட்டி காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும் கேப்பாப்பிளவு, மயிலத்தமடு, மாதவனை போன்ற காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும் அதோடு நாங்கள் பேச இருக்கிறோம். ஆகவே இது ஒரு அவசரமானதும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட காணிகளையே விடுவிக்காமல் இராணுவம் தோட்டம் செய்து விவசாயம் செய்து பொருட்களை விற்பனை செய்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த இராணுவத்தினுடைய பலாத்காரமான அபகரிப்பை, மக்களுடைய காணிகளை சுரண்டி வைத்திருக்கிற தன்மையை நிறுத்தி உடனடியாக அவரிடம் காணியை வழங்க வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டத்திற்கான முழு பங்களிப்பையும் புலம்பெயர் தமிழர்களிடமும் நாங்கள் முன்வைக்கிறோம். இதை நீங்கள் வெளிநாடுகளிலே உள்ள அமைச்சுக்கள், வெளிநாட்டு தூதரகங்களுக்கூடாகவும் அழுத்தங்களை பிரயோகிக்கிற பொழுதுதான் இங்கு அதற்கான ஒரு முழு
விடுதலை அல்லது அதற்கான ஒரு முழுமையான வீச்சு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். போராட்டம் தொடரும், போராட்டம் தொடரும், போராட்டம் தொடரும். போராட்டம் நடத்தால் இந்த காணியர் தெரியும். மற்றது இங்கே போராட்டம் நடத்தி வெளிநாடுகள் வழியாக நாடு கடன் கொடுக்கிற நாடுகள் இதனையும் விளக்கமாக நாங்கள் கொடுத்து தான் இந்த போராட்டத்தை அவியல் ஊடாக அவியலும் இங்கே இருந்து நாங்கள் கொடுக்காமலாக இதே நேரத்தினோம் இங்கே 2 நாளைக்கு போராடினோம். 2 நாள் 2-3 பேர் தமிழ் கதை 2-3 பேர் பெருத்தமாக போடுக்கணும், செத்து போடுக்கணும். இந்த போராட்டத்தை இதே கையை விடுக்கலாம். இன்றைக்கு தண்ணி தொட்டி இந்த டேங்கை கூட எடுத்து கொண்டு போய் நேற்று அடிப்படை தேவையான சாமான்களை கூட எடுத்து கொண்டு வச்சுக்கிற தேவை தண்ணியை நிப்பாட்டி எடுத்த வரலாறு யாருக்கு தெரியும் என்ன நடந்தாண்டு தண்ணி கூட்டினபடியா இன்னும் நடந்த வரலாறு அன்றுதான் அவங்க வரலாறு சொல்லிடணும். தண்ணி கூட்ட இதே சிங்கள அரசு இதே தண்ணிக்கான அமைச்சிருக்கிறது. நான் அதை கலைக்க ஒரு பேரில் ஓசிட்ட கலைச்சினாங்க வெள்ளிக்கிழமை வைக்கிறோம்னு சொன்னவே ஆனால் வைக்க இல்லை. அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு அடிப்படையாக ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கான தண்ணி இந்த பிரதேச சபை சுகிர்தன் அவர்கள் இது 2022ஆம் ஆண்டு ராணுவம் மக்கள் பாவனைக்கு விட்ட இடத்துல வச்ச தண்ணிக்காரையும் ஒரு மொபைல் டாய்லெட்டையும் வச்சதை போலீஸ் வந்து அதை தள்ளி விழுத்தி எடுத்து கொண்டு போயிருக்கிறார். ஏற்கனவே சுகிர்தன் கூப்பிட்டு கதைச்சு வாக்குமூலம் எடுத்தவன் அதே மாதிரி இந்த போராட்ட குழுவையும் கூப்பிட்டு கதைச்சவையல் நாங்களும் போய் ஓய்ஸோட கதைச்சு வைக்கிறோம்னு சொன்னவன். ஆனால் இப்போ சரியான வெயில் இங்கே தண்ணி இல்லை. ஒரு பெண்கள் இதில் பெண்ணுக்கு பாத்ரூம் போகிறதுக்குரிய டாய்லெட் வசதி இல்லை. முன்னுக்கும் ஆமி விட இல்லை. அங்கே ஆமி ஹோட்டல் நடத்துது, அங்கே இருக்குது, அங்கேயும் விட மாட்டான். ஆனால் மிக கஷ்டம். இது ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல். அது நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இந்த ஜனத்தை அகற்றி கொண்டு போனால் மண்ணாதி பழம் மண்ணாதி பழம் இருக்கல மண்ணாதி பழத்துக்கு வெளியில ஒன்றே இருக்குங்க. அங்கே கழுவ குடிக்க நல்ல வசதியாக இருக்கும் அந்த தண்ணீர். ஆக கேவலம் அடிப்படை வசதியான சாமானை கூட எடுத்துக்கொண்டு போறீங்கன்னா இப்படியா நாங்கள் நீங்களெல்லாம் படிச்சீங்க மண்டைக்கு என்ன நடக்கும். ஒரு 3ஆம் நாளாம் வகுப்பு கூட படிக்கல. நாங்கள் அப்படித்தான் எடுக்க வேண்டிய உங்களை 3 நாளும் கூட படிக்கல. அதனால் தண்ணியே இப்போ எங்கேயாவது ஒரு உலகத்தில் இங்கே தண்ணி மூடி என்ன நடந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு வரலாறுல நீங்கள் பிறக்கையில் இங்கே இருக்கிற சில மறந்து வருப்பினோம் விளங்காமல் இருக்கும். தண்ணியால் தான் இங்கே பெரும் சரித்திரம் ஒன்று நடந்தது. யாரும் ஞாபகப்படுத்துறதா ஞாபகப்படுத்தும். அதே போல் நடக்க போகும். நாங்கள் போடுவோம். நாங்கள் போடுவோம். நினைக்கலாம் நாங்கள் இப்படி தண்ணீரை எங்கே கொண்டு வரபடியால் லேட்டு இதில் கொண்டு வரபடியால் தடுப்பால் பிடிக்க வேண்டாம்ன்றபடியாக எங்கள் போராட்டத்தை விடுவினோம், நிப்பாட்டிவினோம். அப்போ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த ஓர்டரை நாங்கள் வெரி அவுட் பண்ண மாதிரி முடியும். அப்போ இந்த நப்பான ஆசைகளும் இந்த எண்ணங்களும் கையை விட்டுறணும். இது விடாது. நாங்கள் மாத்திரம் போராடலாது சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்த மக்கள் சகல பேரும் போராட்டம் நடத்தி செய்யணும். ஏண்டா இதில் வேண்டுவது இன்றைய தொழிலாளிகள் உழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எங்கே எல்லாம் இவ்வளவு வாத்தியார் எல்லாம் நிற்கிற அவரெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு அவருக்கு லீவு. அதை உதாரணத்துக்கு சொல்லிட்டு போனால் இவரும் வாத்தியார். அப்போ அவை இந்த தேவைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்குது. அதுகளையும் விட்டு போட்டு வந்து பிள்ளைகளையும் விட்டு போட்டு வந்து இன்றைக்கு இதில் நின்று காயினம் சொன்னால் வெயில் கண்டு காயினா பிசர லூசோ. பனைவளம் நிலையான வாழ்வின் பலம் எனும் துணைப்பொருளில் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் வடக்கு மாகாண பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு நிறுவனங்கள் ஆகியன இணைந்து நடாத்திய பனைசார் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் கடந்த தாளவாரம் 2026 என்ற பெயரில் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் நடைபெற்று வருகின்றது. கடந்த புதன்கிழமை ஆரம்பமான கண்காட்சி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைகின்றது. இந்த கண்காட்சியின் விற்பனையூடாக 2.4 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் அகல்யா செகராஜா தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டுள்ளதுடன் குறிப்பாக வெளிமாகாணங்களை சேர்ந்தவர்களும் அதிக அளவில் வருகை தந்து தமது ஆதரவை வழங்கியுள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இறுதி நாள் நிகழ்வான இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் கலந்து கொண்டார்.
சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை இரு கைகூப்பி கும்பிட்டு கேட்டுவிட்டோம். இனி எவ்வாறு கேட்பது என்று தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். நேற்று சனிக்கிழமை தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில் இடம்பெற்ற சிறை கைதிகள் படுகொலை பொதுநாள் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் பொழுது அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது: கடந்த வருடம் மார்கழி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு இலங்கையர் தினம் கொண்டாடுவதற்காக தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த 4 பேரை கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி செயலகம் அழைத்திருந்தார். குறித்த கலந்துரையாடல் வேறாக இருந்தாலும் ஜனாதிபதியை சந்தித்த போது இரு கரம் கூப்பி கேட்டோம், தமிழ் அரசியல் கைதிகளை விடுவியுங்கள், அதிலும் இலங்கையர் தினத்தில் விடுதலை செய்தால் சந்தோஷம் அடைவோம் என்று கூறினோம். ஆனால் நடக்கவில்லை. வடக்கு கிழக்கை சேர்ந்து தமிழ் தேசியம் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி பேசியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது ஜனாதிபதியை சந்திக்கும் சந்தர்ப்பங்களில் தவறாது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆனால் நிறைவேறாத ஆசையாக அது இருந்து வருகின்றது. தற்போது சிறையில் 10 தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்களின் விவரம் அடங்கிய கோவையை குரலற்றவர்களின் குரல் அமைப்பு என்னிடம் தந்துள்ளார்கள். என்னால் முயன்றவரை கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதியுடன் பேசியிருக்கின்றேன். ஆகவே தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதியிடம் இரு கரம் கூப்பி விடுவியுங்கள் என்று கேட்டுவிட்டேன். வேறு எவ்வாறு கேட்பது என்று எனக்கு தெரியவில்லை என்றும் துரைராசா ரவிகரன் எம்பி கவலையுடன் தெரிவித்தார். வடமாகாண யூடோ போட்டியில் முல்லைத்தீவு மாவட்ட வீராங்கனைகள் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்த போட்டியானது முல்லைத்தீவு மாவட்ட உள்ளக அரங்கில் வடமாகாண விளையாட்டு திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளன. போட்டியின் முடிவில் முல்லைத்தீவு மாவட்ட பெண்கள் அணி பதக்க எண்ணிக்கையின் அடிப்படையில் முதலிடத்தை பெற்று வடமாகாண சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆண்கள் அணி 2ஆம் இடத்தை கைப்பற்றி சிறப்பான சாதனையை பதிவு செய்துள்ளனர். ஆண்கள் பிரிவில் வவுனியா மாவட்டம் முதலிடத்தை முல்லைத்தீவு மாவட்டம் 2ஆம் இடத்தையும் மன்னார் மாவட்டம் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட அணியில் புதுக்குடியிருப்பு, உடையார்கட்டு, வள்ளிப்புனம், கைவேலி, கள்ளப்பாடு, ஒட்டிசுட்டான், தண்ணீரூற்று, முள்ளியவளை, மாங்குளம், பாலிநகர், கொல்லவளான்குளம், அம்பாள்புரம் மற்றும் விநாயகபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் இணைந்து மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் இந்த வெற்றிக்கு விளையாட்டு ஆர்வலர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றனர். செம்மணி மனித புதைகுழி இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலையின் முக்கிய சாட்சியாக அமைந்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் வருகை வெறும் கண்துடைப்பாகவோ அல்லது அரசியல் நாடகமாகவோ அமையக்கூடாது என மனித நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது: செம்மணி மனித புதைகுழி இலங்கையில் நடந்தேறிய தமிழின படுகொலையின் சாட்சியமாகும். ஒவ்வொரு நாளும் அங்கு அகழப்படும் போது எம்மவரின் அவ்வல குரல் மட்டுமல்ல, நீதிக்கான குரலும் ஓங்கி ஒலிக்கின்றன. இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் வருகை வரும் கண்துடைப்பானதாகவோ, மேற்குலக நாடுகளின் அரசியல் நாடகத்தின் ஒரு அங்கமாகவோ, தூதுக்குழுவினரின் சுற்றுலாவாகவோ அமைந்துவிடக்கூடாது. குழுவினர் கண்ட சாட்சிகள், பெற்றுக்கொண்ட அறிக்கைகள், மக்களின் நீண்டகால குரல் என்பவற்றை ஏற்று இலங்கையில் யுத்த குற்றங்களோடு இனப்படுகொலையும் நிகழ்ந்துள்ளது என்பதை வெளிப்படையாக அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதுவே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கௌரவமாக அமையும். இலங்கையில் கடந்த 78 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழின அழிப்பு 2009 முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலையாக உச்சம் தொட்டது என்பதை சர்வதேசம் அறியும். ஆயுத யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னரும் தற்போதைய ஆட்சியிலும் இன அழிப்பு தொடர்கின்றது என்பதே உண்மை. தமிழர்கள் முகம் கொடுத்தது மனித உரிமை மீறல்களுக்கு மட்டுமல்ல, இங்கு நன்கு திட்டமிட்ட இனப்படுகொலையே நிகழ்ந்தது. இது பிராந்திய அரசியலுக்காகவும் சர்வதேச வல்லரசுகளின் ஆதிக்கத்துக்காகவும் அவர்களின் ஆயுத மற்றும் வழிகாட்டல் பங்களிப்புடனும் அவர்களின் மேற்பார்வையுடனுமே நிகழ்ந்தன என்பது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நன்கு தெரிந்த விடயம். ஆயுத யுத்தம் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாகவே ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் இலங்கைக்கு வந்தது மட்டுமல்ல, யுத்தம் தொடர்பான கருத்தாடல்கள் ஐநா மனித உரிமை பேரவையில் இன்றைய நாள் வரை தொடர்ந்தே நடைபெறுகின்றன. மனித உரிமை பேரவையால் முன்வைக்கப்படும் முன்மொழிவுகள், ஆலோசனைகள் என்பவற்றை இலங்கை ஆட்சியாளர்கள் திரும்பியும் பார்க்காத நிலை தொடர்கின்றது. இதனால் இலங்கை அரசு மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் தமிழர்கள் நம்பிக்கை இழந்த நிலையிலேயே ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினரின் வருகை நிகழ்ந்தது. கடந்த வருடம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர்
செயலாளர் வால்கர் ட்ரக் செம்மணிக்கு வருகை தந்த போதும் அதனால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு எந்த நன்மையும் இதுவரை கிட்டவில்லை என்பதையும் நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். தமிழ் முஸ்லிம் பேரவையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் இடம்பெறுவார் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமைக்குழு கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமைக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் கூட்டணியின் பிரதிநிதியாக அதன் பிரதி தலைவரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் பெயரிடப்பட்டுள்ளார். மேலும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினரான பரத் அருள்சாமியும் இந்த பேரவையில் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் ராதாகிருஷ்ணன் எம்பிக்கு துணையாக செயல்படுவார் என்றும் கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு தைரியம் இருந்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்தி மக்களின் உண்மையான செல்வாக்கை பரிசீலித்து பார்க்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க சுட்டிக்காட்டினார். கொழும்பில் சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கமானது தேர்தல்களை நடத்தாமல் வரும் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து காலத்தை கடத்தி வருகின்றது. தற்போதைய அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்தில் காணப்படும் 159 ஆசனங்கள் கொண்ட பெரும்பான்மை பலம் என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பெறப்பட்ட வாக்குமூடிவாகும். ஆனால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீதான செல்வாக்கு முற்றிலும் சரிவடைந்துள்ளது. மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கு அரசாங்கம் அஞ்சுகின்றது. ஊவா மாகாணத்தில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பெரும் ஆதரவு இருப்பதாக கூறப்பட்டாலும் சமந்த வித்யாரத்ன உள்ளிட்ட ஆளும் தரப்பு தலைவர்களுக்கு தைரியம் இருந்தால் பதவிகளை துறந்து மீண்டும் தேர்தலில் போட்டியிட முன்வர வேண்டும். தேர்தல் நடத்தப்பட்டால் மட்டுமே உண்மையான மக்கள் ஆதரவு யாருக்கு உள்ளது என்பது தெளிவாகும். கடந்த காலங்களில் பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் முடிவுகளின் போது கணிசமாக குறைந்துள்ளன. எனவே பொய்களை கூறிக்கொண்டு தேர்தலை தட்டி கழிக்காமல் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கின்றோம். எந்தவொரு தருணத்திலும் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள நாம் முழுமையாக தயாராக உள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்தின் முதல் 21 நாட்களில் இலங்கைக்கு 1,38,730 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகார சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி இந்த காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்து 31,734 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது மொத்த வருகையில் 23% மேலும் சீனாவில் இருந்து 8,484 பேரும், ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து 14,959 பேரும், நெதர்லாந்தில் இருந்து 8,415 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். 2026 ஜனவரி 1 முதல் ஜூலை 15 வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12,85,303 பதிவாகியுள்ளது. இதில் இந்தியாவில் இருந்து 3,25,417 பேரும், ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து 1,23,526 பேரும் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கைக்கு ரூபாய் 475.6 பில்லியன் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் மாத்திரம் சுற்றுலா வருவாய் மூலம் ரூபாய் 50.5 பில்லியன் கிடைத்துள்ளதாகவும் மத்திய வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வலிவடக்கு காணி விடுவிப்பு தொடர்பாக மயிலிட்டி மக்களுடனான கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் பங்கு பெற்றுதலுடன் மயிலிட்டி வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்தில் இன்று இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் வலிவடக்கு தவிசாளர் சுகிர்தன், வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் விஜயராஜ் மற்றும் காணி விடுவிப்பு சார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஃபசில் ராஜபக்சவை அமெரிக்க நீதிமன்ற உத்தரவின்படி நாட்டிற்கு திரும்பிக் கொண்டுவர முடியும் என்று முன்னாள் நீதி அமைச்சர் அலி சாஃப்ரி தெரிவித்துள்ளார். மாத்தரை எளியகந்த பகுதியில் உள்ள 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ 2வது முறையாக நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதை அடுத்து அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஃபசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் உள்ள நிலையில் அவரை நாட்டிற்கு திரும்ப கொண்டு வருவதற்காக அரசாங்கம் சர்வதேச அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஃபசில் ராஜபக்ஷவை இங்கு கொண்டு வருவது சாத்தியமே என்றும் ஆனால் அது எளிதான காரியம் அல்ல என்றும் கூறியுள்ளார்.
இதேவேளை அமெரிக்க நீதிமன்றத்துக்கு பரிந்துரைத்து இன்டர்போலின் முழு ஆதரவுடன் ஃபசல் ராஜபக்சவை இங்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவரை இங்கு கொண்டு வருவதற்காக ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடாத்தப்படும் என்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அண்மை காலமாக பேசப்பட்டு வந்த நிலையில் இதுகுறித்து தெளிவுபடுத்திய போதே நீதி அமைச்சர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அதற்கமைய இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்குமாறு தனக்கு அறிவுறுத்தல் கிடைத்துள்ளதாகவும் அதற்கு தேவையான தொடர் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பது தொடர்பான யோசனை ஒன்று அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் பட்சத்தில் அது குறித்து விரிவாக கலந்துரையாடுவதற்கு அரசாங்கம் ஆயத்தமாக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளதாக கூறினார். அத்துடன் பொதுவாக எந்தவொரு வழக்கும் நீதிமன்றங்களில் கணிசமான காலம் தாமதிக்க எனவும் இதற்கான காரணங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது தமது நீதி கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினர். சில நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டிய அதேவேளை தீர்ப்புகளை வழங்கும் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற பொதுவான கருத்தும் சமூகத்தில் நிலவுகின்றதாக அமைச்சர் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பான எந்தவொரு முன்மொழிவும் பொது வாக்கெடுப்பின் மூலம் மக்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதாலும் நியாயமற்ற வரிச்சுமையை விதித்ததாலும் அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். உயர் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர் வரிகள் மற்றும் அதிகரித்து வரும் பயன்பாட்டு கட்டணங்கள் ஆகியவற்றால் விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள், மாணவர்கள், வணிகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் சிரமப்படுவதாக குற்றம் சாட்டினார். அதிகாரிகளிடமிருந்து பலமுறை உறுதிமொழிகள் அளிக்கப்பட்ட போதிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் தொடர்வதாக கூறி குற்றங்களை கையாளும் அரசாங்கத்தின் விதத்தையும் ராஜபக்ச விமர்சித்தார். தடயவியல் அறிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஏற்படும் தாமதங்களால் சிறைச்சாலைகள் நெரிசலாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினர். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் குறித்து குறிப்பிடுகையில் சட்டம் மற்றும் நீதித்துறை வட்டாரங்களின் எதிர்ப்பு இருந்தபோதும் அரசாங்கம் இப்பிரச்சினைக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக நாமல் கூறினார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதை அரசாங்கம் ஒரு தேசிய முன்னுரிமையாக கருதினால் அது பொதுமக்களின் வாக்கெடுப்பு மூலம் மக்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள இளைய தலைமுறையினரின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நவீன அரசியல் இயக்கத்தை உருவாக்குவதே கட்சியின் நோக்கம் என்று கூறிய ராஜபக்சே அடிமட்ட அளவில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை வலுப்படுத்துமாறு ஆதரவாளர்களை வலியுறுத்தினார்.